அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதிலே முக்கியமான ஒரு நிகழ்வுதான் இஸ்ரா மிஅராஜ், அதாவது விண்ணுலக பயணம் மேற்கொண்டது. அந்த விண்ணுலக பயணத்தில்தான் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தொழுகையை கடமையாக்கியது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்ணுலக பயணத்தில்தான், அதாவது மிஅராஜிலே ஏற்பட்ட அல்லாஹ் வழங்கிய ஒன்றுதான் இந்த கடமையாக்கப்பட்ட தொழுகைகள். இந்த விண்ணுலக பயணம் எப்படி நடந்தது, அதிலே என்னென்ன விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள், எத்தகைய நிகழ்வுகள் அந்த விண்ணுலக பயணத்திலே நடைபெற்றது என்பதை நாம் சுருக்கமாக சில விஷயங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே இந்த விஷயத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉம் பஸீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே மிக அழகாக சொல்லி காட்டுகிறான், நம்முடைய அடியாரை நாம் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றோம். அதிலே பல்வேறு அத்தாட்சிகளை நாம் அவருக்கு காண்பித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ஒரே இரவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுதான் இந்த இஸ்ரா மிஅராஜ். இஸ்ரா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பயணப்பட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து விண்ணுலகத்தை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்பட்டது மிஅராஜ். அப்ப இந்த இரண்டையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மிஅராஜுடைய நிகழ்வுகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்திகள் நிறைய சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த செய்திகளை நாம் சில குறிப்பிட்ட செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள், எந்தெந்த நபிமார்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திலே சந்தித்தார்கள், வேறு என்ன நிகழ்வுகள் நடைபெற்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவிலே மக்கமா நகரத்திலே கஅபாவிற்கு அருகிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகிறார்கள். அதிலே முதலாமவர் இரண்டாமவரிடத்திலே கேட்கிறார், இதிலே சிறந்த மனிதர் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு நபர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு, காட்டி கொடுக்கிறார், இவர்தான் சிறந்தவர். அதற்கு பிறகு மூன்றாவது நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து கொண்டு
ஜம்சம் கிணற்றுக்கு அருகே சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொண்டை குழியில் இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் இருக்கின்ற எல்லா உறுப்புகளையும் வெளியே எடுத்து ஜம்சம் நீரால் முழுவதுமாக கழுவி சுத்தப்படுத்தி மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலிலே வைத்து விடுகிறார்கள். அதே போன்று அறிவும் ஞானமும் மிகுந்த ஒரு பாத்திரம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்படுகிறது. அவற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொண்டை குழியிலும் அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதயத்திலும் என்ன செய்கிறார்கள், அந்த பகுதிகளிலேயே முழுமையாக நிரப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை மூடி விடுகிறார்கள். இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்திற்காக மக்காவில் இருந்து அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதற்கென்று ஒரு வாகனம், புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புகிறான். அதனுடைய நிறம் வெண்மையானதாக இருக்கிறது. அதனுடைய டிசைன் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கோவேறு கழுதையை போன்றும் குதிரையை போன்றும் இருக்கின்ற, அதே போன்று இறக்கைகளுடைய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாகனத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே இருந்து மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். மஸ்ஜித் அல் அக்ஸாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வானத்தை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். முதல் வானத்திற்கு சென்றதும் அங்கே சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். அங்கே கேட்கப்படுகிறது, நீங்கள் யார் என்று சொன்னவுடன் ஜிப்ரீல் என்று சொல்லுகிறார்கள். உங்களுடன் இருப்பது யார் என்று கேட்கிறார்கள். உடனே முஹம்மத் என்று சொல்லுகிறார்கள். இவரை அழைத்து வருவதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் கதவுகள், முதல் வானத்தினுடைய கதவுகள் திறந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முதல் வானத்திலே நுழைகிறார்கள். அங்கு சலாம் சொல்லி வரவேற்கப்படுகிறது. அந்த முதல் வானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயரமான ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்கிறாங்க, இவர் யார் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, இவர்தான் உம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாம் சொல்லி வரவேற்று, என்னுடைய மகன்களிலேயே நீ சிறந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லி என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல் வானத்திலே 2 நதிகளை பார்க்கிறார்கள். இந்த 2 நதிகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள். இந்த 2 நதிகள் என்ன என்று கேட்கிறார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இதுதான் நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு இடத்தை காண்கிறார்கள். அதிலே ஒரு நீர்த்தடாகம் இருக்கிறது. அந்த நீர்த்தடாகத்திலே முத்துக்களாலும் பவளங்களான ஆன ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த நதிக்கரையினுடைய ஓரத்திலே சென்று அதனுடைய மணலை கையால் அள்ளுகிறார்கள். அது கஸ்தூரியினுடைய வாசம் வீசக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஜிப்ரீல்கிட்ட, இது என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுதான் கௌசர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கு வழங்குவதற்கு தயாராக்கி வைத்திருக்கக்கூடிய
கௌசர் நீர் தடாகம் இதுதான் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பதில் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது வானத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கு முதல் வானத்திலே கேட்கப்பட்டதை போன்று கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதற்கு பிறகு உள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று மூன்றாவது வானத்திற்கும் செல்லுகிறார்கள். அதே போன்று கேள்வி கேட்கப்படுகிறது. பதில் சொன்னவுடன் அதற்கு பிறகு அனுமதிக்கப்படுறாங்க. இப்படி மூன்றாவது வானம், நான்காவது வானம், ஐந்தாவது வானம், ஆறாவது வானம், ஏழாவது வானம் என்று சொல்லி எல்லா வானங்களையும் கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்லுகிறார்கள். இவ்வாறு சந்திக்க செல்லக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வானங்களிலும் சில நபிமார்களை சந்திக்கிறார்கள். அந்த நபிமார்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியிலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில விஷயங்களை, சில நபிமார்களுடைய பெயர்களை சொல்றாங்க. அதாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது வானத்திலே சந்தித்தார்கள். அதே போன்று ஐந்தாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். ஏழாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். இன்னும் மற்ற வானங்களிலும் சில நபிமார்களை சந்தித்தார்கள். அதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு ஹதீஸிலே இடம்பெறுகிறது. இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சில வானங்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. இப்படி பல நபிமார்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து அவர்களுக்கு சலாம் சொல்லி என்ன செய்றாங்க, ஒவ்வொரு வானத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். 7 வானங்களையும் கடந்து சென்று 7வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சலாம் சொல்லுகிறார்கள். அவர்களை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார்கள். என்னருமை சகோதரனே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7வது வானத்திற்கு மேலாக சென்று சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை என்ன செய்றாங்க, சந்திக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு இலந்தை மரம் இருக்கிறது. அந்த இலந்தை மரத்திற்கு அருகிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்து உரையாடுகிறார்கள். இந்த சித்ரத்துல் முன்தஹாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வண்ணங்கள் நிறைந்த ஒரு பகுதியை பார்க்கிறார்கள். அது என்னவென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவில்லை. இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த இலந்தை மரத்தின் அருகிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு திரை மறைவு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு வில் வைத்தால் எப்படிப்பட்ட ஒரு இடைவெளி இருக்குமோ அதற்கு மிக நெருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திக்கிறான். சந்தித்து அவர்களிடத்திலே 50 நேர தொழுகைகளை உம்முடைய உம்மத்திற்காக நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்குகிறான். அந்த தொழுகையை வாங்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7வது வானத்திற்கு வருகிறார்கள். 7வது வானத்திற்கு வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், சகோதரரே, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வழங்கினான்? அல்லாஹ்விடத்திலே எதை பெற்று வந்தீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய சமுதாயத்திற்கு 50 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், உங்களுடைய சமுதாயம் இந்த தொழுகையை, இந்த கடமையை நிறைவேற்றுவதற்குரிய சக்தி படைத்தவர்கள் அல்ல.
என்னுடைய சமுதாயத்தை விட உடலாலும் மனதாலும் எல்லாவற்றிலும் பலகீனமடைந்தவர்களாக உங்களுடைய சமுதாயத்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி சென்று இந்த தொழுகைகளை குறைக்கும்படி அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்கள் விரும்பினால் நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடத்திலே அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி மீண்டும் அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்றவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 நேர தொழுகையை குறைத்து 40 நேர தொழுகையாக அல்லாஹ் மாற்றுகிறான். மறுபடியும் வர்றாங்க. மூசா சொல்றாங்க, 40 உன்னுடைய சமுதாயத்தால் நிறைவேற்ற முடியாது, போங்க திரும்பி. மறுபடியும் ஜிப்ரீலுடைய முகத்தை பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போறாங்க. இப்போ ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 நேர தொழுகைகளை குறைத்து இறுதியாக 10 நேர தொழுகை கடமையாக்குகிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த 10 நேர தொழுகையை கொண்டு இங்கே வருகிறார்கள். அப்பொழுதும் மூசா என்ன செய்கிறாங்க, தடுத்து நிறுத்தி சொல்லுகிறார்கள், இதையும் உன்னுடைய சமுதாயத்தார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நிறைவேற்றுவதற்கு சக்தி படைத்தவர்கள் அல்ல. இருந்தும் நீங்க என்ன செய்ய, திரும்ப போங்க அல்லாஹ்விடத்தில் போய் இதையும் குறைங்க என்று சொல்லி மீண்டும் அனுப்புகிறார்கள். அப்பொழுதும் ஜிப்ரீலை என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. நீங்கள் விரும்பினா நான் என்ன செய்கிறேன், அழைச்சிட்டு போகிறேங்கிறாங்க. மீண்டும் செல்லுகிறார்கள். சென்றவுடன் அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தவர்கள் பலகீனமானவர்கள், உடலால் பலகீனமானவர்கள், மனதால் பலகீனமானவர்கள், எல்லாவற்றிலும் பலகீனர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே எனக்கு இந்த தொழுகையை நீ குறைத்து தருவாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மதே என்று அழைக்கிறான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், உன்னுடைய பாதத்திலே நான் சரணடைந்தேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே செல்லுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு நான் ஏற்கனவே கடமையாக்கியது 50 நேர தொழுகை. அது என்னுடைய பதிவேட்டிலே பதியப்பட்டிருக்கிறது. லவ்உல் மஹ்ஃபூதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 நேர தொழுகையை பதிவாக்கி இருக்கிறான். அதிலே எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அதற்கு நிகராக நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு 5 நேர தொழுகையாக குறைத்து தருகிறேன். இந்த 5 நேர தொழுகையும் அந்த 50 நேர தொழுகைக்குண்டான நன்மைகளை உங்களுக்கு ஈட்டித் தரும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறான். அப்போ 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வர்றாங்க. அப்பொழுதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தடுத்து நிறுத்துகிறார்கள். தடுத்து நிறுத்தி சொல்லுறாங்க, அந்த 5 நேர தொழுகையை கூட உங்களுடைய சமுதாயத்தாரால் என்ன செய்ய முடியாது, முறையாக நிறைவேற்ற முடியாது. மீண்டும் அல்லாஹ்விடத்திலே செல்லுங்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணிக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுறாங்க, நான் ஏற்கனவே நிறைய முறை அல்லாஹ்விடத்திலே சென்று நான் கோரிக்கை வைத்து விட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தொழுகைகளை குறைத்து கொண்டே இருக்கிறான். நான் இனிமேல் அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கு வெட்கப்படுகிறேன். என்னுடைய சமுதாயத்தார்கள் இந்த 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, வாங்க அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நாம் கீழே இறங்குவோம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, பூமிக்கு அழைத்து வருகிறார்கள். இவ்வாறாக தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த நிகழ்வுதான் மெஅராஜ் பயணம், விண்ணுலக பயணம். இதே போன்று இந்த விண்ணுலக பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை பார்க்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய விஷயங்களை பார்க்குறாங்க, நரகத்தினுடைய வேதனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். இது போன்ற செய்திகள்லாம் மிக விரிவாக
பல்வேறு ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. ஒவ்வொரு பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது, அதை எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பார்வைக்கு காண்பித்தான் என்ற செய்திகளையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படி இந்த விண்ணுலக பயணத்திலே 5 நேர தொழுகையை கடமையாக்கியதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பல்வேறு அத்தாட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்த அந்த விஷயங்களை குர்ஆனின் மூலமாக என்ன செய்கிறான், உறுதிப்படுத்துகிறான். இந்த விஷயங்களை நாமும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த மெஹராஜ் பயணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சிகள். அதை நமக்கு மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த இஸ்ரா மெஹராஜை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.